செம்மையான வாழ்க்கை எனக்கு கிடைத்தது. மேலும் என்னுடைய நற்பெயர் என்னவென்றால், சில காலத்துக்கு சில நாட்கள் துறவிகளுக்கிடையே கழிக்க முடிந்தது. அந்த வகையிலே எனக்கு ஆன்மீக அனுபவம் ஏற்பட்டது. அமைப்பு வாயிலாக செம்மையான வாழ்க்கை கிடைத்தது. துறவிகள் வாயிலாக ஆன்மீக அனுபவம் வாய்த்தது. சுவாமி ஆத்மஸ்தானானந்த் போன்றவர்கள் வாழ்க்கை முழுக்க என் கைப்பிடித்து அழைத்துச் சென்றார்கள். ஒவ்வொரு கணமும் எனக்கு வழிகாட்டி கொண்டிருந்தார்கள். ஆக ராமகிருஷ்ண மிஷன், சுவாமி விவேகானந்தர் அவர்களின் வழிகாட்டுதல்கள், சங்கத்தின் சேவை உணர்வு, இவை அனைத்துமே என்னை உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்களிப்பை அளித்திருக்கின்றன. இந்தியான்ற சிந்தனையை அவங்க முன்னெடுத்தாங்க. இந்தியாவை ஒன்றிணைக்கிற ஐடியா எது? ஒரு தேசமா இந்தியா என்பது என்ன? பலதரப்பட்ட சமூகங்கள், கலாச்சாரங்களை ஒருங்கிணைக்கிற அடிப்படை எண்ணம் எது? அதை பத்தி சொல்லுங்க. அதாவது ஒரு பாரதம், இது ஒரு கலாச்சார அடையாளம். ஒரு கலாச்சார ரீதியிலான ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தொன்மையான நாகரிகம். பாரதத்தின் விசாலத்தன்மையை பாருங்கள். 100க்கும் மேற்பட்ட மொழிகள், ஆயிரக்கணக்கான வழக்கு மொழிகள். நீங்கள் பாரதத்தின் சில மைல்கள் சென்றால் நாங்கள் சொல்லுவோம், 20 மைல்கள் சென்றால் வழக்கு மொழி மாறிவிடும், வழக்கங்கள் மாறிவிடும், சமையல் முறை மாறிவிடும், உடையணிகள் மாறிவிடும். தென்னாடு முதல் வடநாடு வரை தேசம் முழுக்க பன்முகத்தன்மை நிறைந்து கிடக்கிறது. ஆனால் மேலும் ஆழமாக ஆராய்ந்தால் அப்போது உங்களுக்கு ஒரு இழை புலப்படும். எடுத்துக்காட்டாக எங்கள் நாட்டிலே பகவான் ராமன் பற்றி அனைவருமே விரித்து பேசுவார்கள். ராமனின் பெயரை அனைத்து இடங்களிலும் நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீர்களானால் தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கி ஜம்மு காஷ்மீரம் வரை சென்றால் தங்கள் பெயரிலே ராமன் உடைய பலர் தென்படுவார்கள் உங்களுக்கு. குஜராத்திற்கு சென்றால் ராம்பாய் என்பார்கள், தமிழ்நாட்டுக்கு சென்றால் ராமச்சந்திரன் என்பார்கள், மகாராஷ்டிரம் சென்றால் ராம்பாவு என்பார்கள். அதாவது இந்த சிறப்பு தன்மைதான் பாரதத்தை ஒன்றிணைக்கிறது. எடுத்துக்காட்டாக நீங்கள் எங்கள் தேசத்தில் நீராடினீர்கள் என்றால் என்ன செய்வீர்கள்? பக்கெட்டிலிருந்து நீரை மொண்டு கொள்வீர்கள். ஆனால் கங்கே ச யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி, அதாவது பாரதத்தின் அனைத்து மூலைகளில் இருக்கும் நதிகளை நினைந்து பார்த்து, நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னதிம் குரு, அதாவது அனைத்து நதிகளின் நீரை கொண்டு நான் நீராடுகிறேன். மொத்த தேசத்தின் நதிகள் எங்கள் நாட்டில் சங்கல்ப பாரம்பரியம் உண்டு. எந்த ஒரு பணியை செய்தாலும் பூஜையிலே சங்கல்பம் செய்வோம். சங்கல்பத்தால் பெரிய வரலாற்றையே எழுதலாம். அதாவது எந்த வகையிலே தரவுகள் சேகரிப்பேன் தேசத்திலே செய்தார்கள் என்றால் சாஸ்திரங்கள் எப்படி பணியாற்றின என்பது தனித்தன்மையான விஷயம். ஒருவர் சங்கல்பம் செய்கிறார், பூஜை செய்கிறார், திருமணம் நடக்கிறது. அப்போது மொத்த பிரம்மாண்டத்திலிருந்து தொடங்குவார்கள். ஜம்பூத்வீபே, பரதக்கண்டே, ஆரியவர்த்தம் முதல் ஆரம்பித்து கிராமம் வரை வருவார்கள். பிறகு குடும்பம் வரை வருவார்கள். பிறகு குடும்பத்தின் தேவதையை நினைவில் கொள்வார்கள் அவர்கள். ஆச்சரியம் என்னவென்றால் இன்றும் இந்தியாவின் அனைத்து மூலைகளிலும் நடக்கிறது. ஆனால் மேற்கத்திய மாதிரியோ உலகின் வேறு மாதிரிகளோ துரதிருஷ்டவசமாக எப்படி இருக்கிறது? ஆட்சி முறையை அடிப்படையாக வைத்தே கணக்கில் கொள்ளப்படுகிறது. பாரதத்திலும் ஆட்சி முறை பல வகையாக இருந்திருக்கின்றது. பல்வேறுபட்ட தனித்தனி துண்டுகளாக புலப்படும் உங்களுக்கு. அரசர் பேரரசர்களின் எண்ணிக்கையை புலப்படுத்தும். ஆனால் பாரதத்தின் ஒருமைப்பாடு இந்த கலாச்சார பிணைப்புகளால் நீடித்தது. எங்கள் தேசத்தில் தீர்த்த யாத்திரை பாரம்பரியம் உண்டு. 4 புனித தலங்களை சங்கராச்சாரியார் நிறுவினார். இன்றும் கூட லட்சோப லட்சம் பேர்கள் ஓரிடத்திலிருந்து வேறு இடத்துக்கு தல யாத்திரை மேற்கொள்கிறார்கள். எங்கள் தேசத்தில் காசிக்கு மக்கள் வருவார்கள். ராமேஸ்வரத்திலிருந்து கடல் நீரை எடுத்துக்கொள்ளும் அநேக வகைப்பட்ட மக்களை பார்க்கலாம். அந்த வகையிலே பார்த்தால் எங்கள் பஞ்சாங்கத்தை கவனித்தால் உங்கள் கற்பனை கெட்டாத பல விஷயங்களை தேசத்திலே பார்க்கலாம். நீங்கள் நவீன இந்தியாவோட அடித்தளத்தை உங்களோட சேர்த்து பார்த்தால் இதுவரைக்கும் வாழ்ந்த மிக முக்கியமான மனிதர்கள்ல மகாத்மா காந்தியும் ஒருத்தர். மகாத்மா காந்தி பத்தி நீங்க பெரிதும் போற்றுகிற விஷயம் எது?
உங்களுக்கே தெரியும், நான் பிறந்தது குஜராத் மாநிலத்தில். என்னுடைய தாய்மொழி குஜராத்தி. காந்தியடிகளும் குஜராத்திலே தான் பிறந்தார். அவருடைய தாய்மொழியும் கூட குஜராத்தி தான். அவர் பேரிஸ்டர் ஆனார். அயல் நாடுகளிலே வாழ்ந்தார். அவருக்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தன. ஆனால் உள்ளார்ந்து உறையும் உணர்வு, குடும்பம் அவருக்கு அளித்த நற்பண்புகள் காரணமாக அனைத்தையும் துறந்துவிட்டு பாரத நாட்டவருக்கு சேவை புரிய வைத்தது. பாரதத்தின் சுதந்திர வேள்வியிலே அவர் ஈடுபட்டார். காந்தியடிகளின் செயல்பாடுகளின் மகத்தான தாக்கம் இன்றும் கூட பாரத நாட்டின் வாழ்வியல் மீது ஏதோ ஒரு வகையிலே புலப்படுகிறது. மேலும் காந்தியடிகள் எதை உபதேசித்தாரோ அதை வாழ முயற்சி செய்தார். எடுத்துக்காட்டாக தூய்மை. அவர் தூய்மையின் நேசனாகவும் இருந்தார். தாமே கூட தூய்மை பணியில் ஈடுபட்டார். எங்கே சென்றாலும் தூய்மை பற்றியே பேசினார். இன்னொரு விஷயம், பாரதம் சுதந்திர போரில் ஈடுபட்டது. பாரதம் முகலாயர்களாக இருக்கலாம், ஆங்கிலேயர்களாக இருக்கலாம், வேறு யாராகவும் இருக்கலாம். இந்தியாவினுடைய பல நூறு ஆண்டு கால அடிமை தலைகளை தாண்டி அனைத்து காலகட்டங்களிலும் கூட அனைத்து பகுதிகளிலேயும் எங்காவது ஓரிடத்திலே சுதந்திரத்தை எரியாமல் இருந்ததில்லை. லட்சோப லட்சம் மக்கள் உயிர் தியாகங்கள் புரிந்திருக்கின்றார்கள். லட்சக்கணக்கானோர் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். சுதந்திரத்திற்காக இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள். தங்கள் இளமையை சிறைகளில் தொலைத்திருக்கிறார்கள். அண்ணல் காந்தியடிகளும் சுதந்திர வேள்வியில் ஈடுபட்டார். ஆனால் என்ன வித்தியாசம்? அவர்களெல்லாம் தபசீலர்கள், வீர திருமகன்கள், தியாகிகள், தேசத்திற்காக தியாகம் புரிந்தவர்கள். ஆனால் வந்தார்கள், தேசத்திற்காக உயிரை அர்ப்பணித்தார்கள். பாரம்பரியம் மிகவும் வலுவாக இருந்தது, சூழலும் அமைந்திருந்தது. ஆனால் காந்தியடிகளோ மக்கள் இயக்கத்தை ஏற்படுத்தினார். ஆனால் சாதாரண மக்களில் ஒருவர் துப்புரவு செய்தால் நீ சுதந்திரத்திற்காக செய்கிறாய், ஒருவருக்கு கல்வி பயில்வித்தால் நீ சுதந்திரத்திற்காக செய்கிறாய், நீ சர்க்காவில் நூல் நூற்கிறாய், காதியை உருவாக்குகின்றாய், நீ சுதந்திர பணியில் ஈடுபடுகிறாய், நீ தொழுநோயாளிகள் சேவையில் ஈடுபட்டால் சுதந்திரத்திற்காக செய்கின்றாய். அவர் அனைத்து பணிகளையும் சுதந்திரத்தின் வண்ணங்களால் நிறைத்தார். இதன் காரணமாக சாமானிய மக்களும் தாங்களும் சுதந்திர வேள்வியில் பங்குதாரர்கள் என்று உணர்ந்தார்கள். இப்படிப்பட்ட மக்கள் இயக்கத்தை காந்தியடிகள் ஏற்படுத்தினார். இதனை ஆங்கிலேயர்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஆங்கிலேயர்களுக்கு சற்றும் புரியவில்லை. ஒரு சிட்டிகை உப்பு, டாண்டி யாத்திரை ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த வல்லது. அதை செய்தும் காட்டினார். இதுவே வல்லமை. அவருடைய வாழ்க்கை, நடவடிக்கை, வழிமுறை, அவருடைய தோற்றம், அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் தாக்கத்தை ஏற்படுத்தின. நானே கூட பார்த்திருக்கிறேன். அவர் பற்றிய பல சிறிய பெரிய சம்பவங்கள் புகழ்பெற்றதாக இருக்கின்றன. அவர் ஒருமுறை வட்டமேஜை மாநாட்டிலே இந்திய விடுதலை குறித்து பேச அவர் வட்டமேஜை மாநாட்டிற்கு சென்றிருந்தார். பக்கிங்ஹாம் மாளிகையில் ஜார்ஜ் மன்னரோடு அவர் சந்திக்கும் நேரம் அது. ஆனால் காந்தியடிகளோ வேட்டியையும் மேல் துண்டையும் போர்த்தி கொண்டு சென்று விட்டாருங்க. அங்கே இருந்த காவலாளிகளோ இப்படிப்பட்ட உடையை உடுத்தி கொண்டு அரசரை சந்திக்க வந்திருக்கிறாரே என வினவினார்கள். நான் ஆடை உடுத்திக்கொள்ள என்ன தேவை இருக்கிறது என்றார். எத்தனை ஆடை உங்கள் அரசரின் மீது இருக்கின்றதோ அது எங்கள் இருவருக்குமே போதுமானது. இப்படிப்பட்ட நகைச்சுவை இயல்பு உடையவர் அவர். இப்படி காந்தியடிகளின் பல சிறப்பு குணங்கள் உண்டு. என்னை கவரும் மேலும் ஒரு விஷயம், சமூகத்தன்மையை விழிப்படையச் செய்வது. மக்கள் சக்தியை அவர் அடையாளம் கண்டு கொண்டார். அது இன்றும் கூட மகத்துவம் வாய்ந்ததாக நான் கருதுகிறேன். நான் எந்த பணியை செய்தாலும் என்னுடைய முயற்சி என்னவென்றால் சாமானிய மக்களை இணைத்து பயணிப்பது. அதிகபட்ச மக்களின் பங்களிப்பு இருக்க வேண்டும். அரசாங்கம் அனைத்தையும் பார்த்து கொள்ளும் இந்த உணர்வு என் மனதில் கிடையாது. சமுதாயத்தின் சக்தி அளவிட முடியாத ஒன்று. இதுவே என்னுடைய நம்பிக்கை. மொத்தத்துல 20ஆம் நூற்றாண்டோட பெரும் தலைவர்கள்ல காந்தியும் ஒருத்தர்.
21ஆம் நூற்றாண்டோட பெரும் தலைவர்கள்ல நீங்களும் ஒருத்தர். இந்த 2 நூற்றாண்டுகளும் வித்தியாசமானது. புவிசார் அரசியலை மிகவும் சாதுரியமா நீங்க கையாளறீங்க. நீங்க ஒரு சமநிலையை கண்டுபிடிச்சிருக்கீங்க. உலக மேடையில சக்தி வாய்ந்த நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது நேசிக்கப்படுவது சிறந்ததா அல்லது பயப்படுவது சிறந்ததா? நீங்க எல்லோராலையும் நேசிக்கப்படுறீங்கன்னு பார்த்தாலே தெரியுது. ஆனா எல்லாருக்கும் உங்க பலம் தெரியும், அதை ஃபீல் பண்றாங்க. அந்த சமநிலையை பத்தி சொல்ல முடியுமா? முதல் விஷயம் என்னவென்றால், இப்படி ஒப்பீடு செய்வது உகந்ததாக இருக்காது. அதாவது 20ஆம் நூற்றாண்டின் மாபெரும் தலைவர் காந்தியடிகள். அது 20 ஆகட்டும், 21 ஆகட்டும், 22 ஆகட்டும், காந்தி மாபெரும் தலைவராக அனைத்து நூற்றாண்டுகளுக்கும் இருப்பார். வரவிருக்கும் நூற்றாண்டுகளிலும் காந்தியடிகளே தலைவர். ஏனென்றால் நான் அவரை அந்த பிம்பமாகவே பார்க்கிறேன். இன்றும் கூட அவரை உகந்தவராகவே காண்கிறேன். அதே வேளையிலே மோடி பற்றி பேசினால் என்னிடம் ஒரு பொறுப்பளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என் தேசம் எத்தனை பெரியதோ அதைவிட பெரியதாக பொறுப்பு இல்லை. என் தேசத்தின் மகத்துவத்தை விட தனிநபர் மகத்துவமானவர் அல்ல. என்னுடைய பலம் என்றால் அது மோடி அல்ல, 140 கோடி நாட்டு மக்கள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான கலாச்சார பாரம்பரியம். இதுவே என் வல்லமையாக நான் எங்கே சென்றாலும் மோதி செல்வதில்லை. பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான வேதம் தொடங்கி விவேகானந்தர் வரையான பாரம்பரியத்தை 140 கோடி நாட்டு மக்களுடைய கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் தாங்கியே நான் பயணிக்கின்றேன். அந்த வகையிலே நான் உலக நாடுகளின் தலைவர்களோடு கைகுலுக்கும் போது மோடி கைகுலுக்கவில்லை, 140 கோடி மக்கள் கைகள் குலுக்குகிறார்கள். வல்லமை மோடியுடையது கிடையாது, வல்லமை பாரதத்தினுடையது. மேலும் இதுவேதான் காரணம். எனக்கு நினைவிருக்கிறது, 2013 என்னுடைய கட்சி என்னை பிரதம மந்திரி வேட்பாளராக தேர்வு செய்த போது என்னை பற்றி ஒரே ஒரு விமர்சனம்தான் முன்வைக்கப்பட்டது. அது பரவலாகவும் பேசப்பட்டது. மோடி ஒரு மாநிலத்தின் தலைவர் தானே, ஒரு மாநிலத்தை மட்டுமே நிர்வகித்திருக்கிறார். அவருக்கு அயலுறவு பற்றி என்ன தெரியும்? அவர் அயல் நாடுகளுக்கு சென்று என்ன செய்வார்? இப்படி பல விஷயங்கள் பேசப்பட்டன. என்னை பேட்டி கண்டவர்கள் அனைவரும் கூட இதே கேள்வியை என்னிடம் கேட்டார்கள். அதற்கு நான் விடையளித்தேன். நான் கூறினேன், பாருங்கள் ஐயா, ஒரு பத்திரிகை பேட்டியில் என்னால் மொத்த அயலுறவு பற்றி விளங்க வைக்க முடியாது, அது அவசியமும் கிடையாது. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கிறேன், அதாவது இந்தியா கண்களை தாழ்த்தியும் பேசாது, கண்களை மேலுயர்த்தியும் பேசாது. ஆனால் இப்போது இந்தியா கண்ணோடு கண் நோக்கி பேசும் என்றேன். நான் 2013 இந்த வகையில் பேசினேன். இன்றும் கூட இந்த எண்ணப்படியே நடக்கிறேன். எனக்கு என் தேசம்தான் முதன்மையானது. ஆனால் யாரையாவது தாழ்த்தி பேசுவது, யாரை பற்றியும் பொல்லாங்கு கூறுவது, இது என்னுடைய கலாச்சார பண்பும் இல்லை, என் கலாச்சார பாரம்பரியமும் கிடையாது. நாங்கள் விரும்புவதெல்லாம் என்னவென்றால் மனித சமூகம் முழுமையின் நலன் மட்டுமே. பாரதம் உலகம் வாழ வேண்டும் என்றே விரும்பி வந்திருக்கிறது. உலக சகோதரத்துவத்தையே சிந்தித்திருக்கிறது. பல நூற்றாண்டுகள் முன்னரே கூட உலகையே ஓர் குடும்பமாக பார்த்தவர்கள் நாங்கள். ஒட்டுமொத்த பிரம்மாண்டத்தின் நலன் பற்றி சிந்திக்கும் மக்கள் நாங்கள். அந்த வகையிலே நீங்களே கவனித்திருக்கலாம், நமது உரையாடலில் என்ன நடக்கிறது. நான் உலகத்தின் முன்பாக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தேன். அந்த கருத்துக்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். எடுத்துக்காட்டாய் ஒரு விஷயம் கூறியிருந்தேன். சுற்றுச்சூழல் பற்றி விவாதிக்கும் போது நான் கூறினேன், ஒரு சூரியன், ஒரு உலகம், ஒரு மின் தொகுப்பு. இது ஒரு பக்கம் கோவிட் வாட்டிக்கொண்டிருந்த போது G20 நான் தான் பேசியிருந்தேன். நான் கூறினேன், ஐயா, எங்களுடைய ஒரு ஆரோக்கியம் பற்றிய கோட்பாட்டை நாம் மேம்படுத்த வேண்டும் என்றேன். அதாவது எப்போதுமே என்னுடைய முயற்சி என்னவாக இருந்தது என்றால், எடுத்துக்காட்டாய் G20 என்னுடைய லோகோ ஒரு பூமி, ஒரு குடும்பம், ஒரு எதிர்காலம். அனைத்து விஷயங்களிலும் எங்களை வார்த்தெடுக்கும் பண்பான ஒற்றுமையை இணைத்தோம். இப்போது நாங்கள் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி தொடர்பான இயக்கத்தை முடுக்கினோம்.
சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பை ஏற்படுத்தினோம் நாங்கள். ஒரு சூரியன், ஒரு உலகம், ஒரு மின் தொகுப்பு. உலகம் தொடர்பாக இதே உணர்வு. கோவிட் காலத்தில் ஆரோக்கியம் தொடர்பாக ஒரு பூமி ஒரு ஆரோக்கியம் என்று சொன்னோம். ஒரு பூமி ஒரு ஆரோக்கியம் எனும்போது அனைத்து உயிர்களும், அது தாவரங்களாகட்டும், விலங்கினங்களாகட்டும் அல்லது மனிதர்களாகட்டும், அதாவது எப்போதும் எங்கள் முயற்சி என்னவென்றால், உலகத்தின் நலனுக்கு ஆதாரமான விஷயங்கள் தொடர்பாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். அடுத்தபடியாக, இன்று உலகம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. தனியாக யாராலும் செயல்பட முடியவே முடியாது. இன்று உலகம் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது. தனியாக எதையும் செய்ய முடியாது. அந்த வகையிலே அனைவரோடும் இணைந்து செயல்படும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். மேலும் அனைவரும் அனைவரோடும் இசைவாக பயணிக்க வேண்டும். நாம் இந்த பணியை முன்னெடுக்க முடியும். ஐக்கிய நாடுகள் சபை, ஐநா போன்ற அமைப்பு பிறந்தது உலகப் போருக்கு பின்னால். ஆனால் காலத்தால் அதில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் நடக்கவில்லை. இதன் காரணமாக அதனால் எத்தனை செய்ய முடிந்தது, செய்ய முடியவில்லை என்ற விவாதங்கள் நடக்கின்றன. உங்களோட அனுபவம் பத்தி சொன்னீங்க. உங்களுக்கு திறமை இருக்கு. இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய அமைதி தூதரா மாறத்துக்கு உங்ககிட்ட புவிசார் அரசியல் செல்வாக்கு இருக்கு. பல போர்கள் நடந்துட்டு இருக்கு. அமைதியை உருவாக்க நீங்க என்ன பண்ணுவீங்க? போர் செய்யற ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில எப்படி அமைதியை கொண்டு வருவீங்க? உதாரணத்துக்கு ரஷ்யா, உக்ரைன். கவனிங்கள், நான் பிரதிநிதியாக விளங்கும் தேசம் பகவான் புத்தனின் பூமியாகும். நான் பிரதிநிதியாக விளங்கும் தேசம் பகவான் காந்தியடிகளின் பூமியாகும். இவர்கள் எப்படிப்பட்ட மாமனிதர்கள் என்றால், இவர்களுடைய உபதேசங்கள், இவர்களின் சொல், செயல், நோக்கம் முழுமையாக அமைதிக்கே அர்ப்பணிக்கப்பட்டவை. அந்த வகையிலே கலாச்சார ரீதியாக, வரலாற்று ரீதியாக எங்களுடைய பின்புலம் எந்த அளவுக்கு பலமானதென்று சொன்னால், நாங்கள் அமைதி குறித்து பேசும் வேளையிலே உலகம் எங்களுக்கு செவிமடுக்கிறது. ஏனென்றால் இது புத்தனின் பூமி, இது காந்தியடிகளின் பூமி. உலகம் நாங்கள் சொல்வதை கேட்கிறது. மேலும் நாங்கள் போரின் தரப்பாளர்கள் அல்ல, நாங்கள் சமரசத்தின் ஆதரவாளர்கள். நாங்கள் இயற்கையோடும் பிணைக்க விரும்பவில்லை. நாங்கள் நாடுகளுக்கிடையேயும் போரை விரும்பவில்லை. நாங்கள் சமரச விரும்பும் மக்கள். இதில் எங்களால் பங்களிப்பு எதுவும் அளிக்க முடிந்தால் நாங்கள் எப்போதுமே முயன்று வந்திருக்கின்றோம். எடுத்துக்காட்டாக, எங்களுக்கு ரஷ்யாவுடனும் நெருங்கிய உறவு, உக்ரைனுடனும் நெருங்கிய உறவு. என்னால் ஜனாதிபதி புட்டினுடன் அமர்ந்து கொண்டு உலகிற்கு உரைக்க முடியும், இது போருக்கான காலம் அல்ல என்று. நான் ஜெலன்ஸ்கிக்கும் ஒரு நண்பன் என்ற முறையிலே கூற முடியும், ஐயா, உலகம் எத்தனைதான் உங்களுக்கு துணையா நின்றாலும் போர்க்களத்திலே எப்போதுமே முடிவுகளை காண முடியாது. முடிவுகள் எப்போதுமே மேஜையிலே தான் எட்ட முடியும். முடிவுகளை எப்போது எட்ட முடியும் என்றால், அந்த மேஜையிலே உக்ரைனும் ரஷ்யாவும் இருவரும் இருக்கும்போது தான். உலகனைத்தும் உக்ரைனுக்கு ஆதரவாக என்னதான் மண்டையை உடைத்து கொண்டாலும் அதனால் முடிவுகளை எட்ட முடியாது. இருதரப்பும் இருக்க வேண்டியது அவசியம். தொடக்கத்தில் புரிய வைக்க முடியவில்லை. ஆனால் இன்று ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலை காரணமாக எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், ரஷ்யா, உக்ரைன் இருவரும், நான் நம்பிக்கையாளன், அவர்கள் நிறைய இரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். உலகிற்கும் நிறைய இழப்பு, உலக தென்னாடுகளுக்கு நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதிலும் உணவு, எரிபொருள் மற்றும் உரங்கள் சங்கடம் ஏற்பட்டிருக்கிறது. மிக விரைவாக அமைதி திரும்ப வேண்டும் என்று உலகம் விரும்புகிறது. நான் அமைதியின் தரப்பாளன் என்று எப்போதுமே கூறி வந்திருக்கின்றேன். நான் சார்பில்லாதவன் இல்லை, நான் அமைதி தரப்பாளன் தான். தொடர்ந்து முயன்று வருகின்றேன். இந்தியா பாகிஸ்தான் நடுவுல இன்னொரு கடினமான உறவு மற்றும் பகையோட வரலாறு இருக்கு. உலகத்திலேயே தீவிரமான மோதல்கள்ல அதுவும் ஒண்ணு. மாறுபட்ட சித்தாந்தங்களை கொண்ட இரு பெரிய அணுசக்திகள். நீங்க மாபெரும் அமைதி தூதர். ஒரு தொலைநோக்கு பார்வையா இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவுல நட்பு, அமைதி, நல்லுறவு உருவாக என்ன வழின்னு நினைக்கிறீங்க? ஒரு விஷயம்,
வரலாற்றின் சில விஷயங்கள் பற்றி உலகில் பலருக்கு தெரிவதில்லை. 1947க்கு முன்பாக சுதந்திரப் போராட்டத்திலே அனைவரும் இணைந்தே போராடி வந்தார்கள். தேசம் சுதந்திரம் அடையும் அந்த வேளையை மிகவும் எதிர்பார்ப்போடும் நோக்கிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே என்ன சங்கடம் இருந்ததோ அதன் பல தரப்புகள் பற்றி நீண்ட விவாதங்களில் நாம் ஈடுபடலாம். அந்த நேரத்தில் தலைமையில் இருந்தவர்கள் பாரதம் துண்டாடப்படுவதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் முசல்மான்களுக்கென தனி தேசம் வேண்டுமென்றால் அதை அழித்து விட்டுங்கள், அப்படி உணர்ந்தார்கள். பாரத தேசத்தவர்கள் நெஞ்சினில் கடும் பாறையை தாங்கி மிகுந்த வலியோடு இதையும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஏற்றுக்கொண்ட போதும் கூட அதன் விளைவாக உடனடியாக லட்சக்கணக்கான பேர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். பாகிஸ்தானிலிருந்து பாரதம் நோக்கி வந்த பல ரயில்களில் மக்களின் சடலங்கள், உடல் பாகங்கள் வந்த வண்ணம் இருந்தன. பயங்கரமான காட்சி இது. அவர்கள் வேண்டியது கிடைத்த பிறகு என்ன உணர்ந்திருக்க வேண்டும்? நமக்கு கிடைத்து விட்டது, பாரதவாசிகள் கொடுத்து விட்டார்கள். பாரதத்திற்கு நன்றி தெரிவிப்பதற்கு பதிலாக அவர்கள் தொடர்ச்சியாக பாரதத்துடன் போர்ப்பாதையை தேர்ந்தெடுத்தார்கள். இப்போது மறைமுக போர் நடக்கிறது. இதில் சித்தாந்தம் எதுவும் கிடையாது. இது சித்தாந்த போரே அல்ல. மக்களை கொல், சிதை, தீவிரவாதிகளை ஏற்றுமதி செய்யும் வேலை நடக்கிறது. இது எங்களுக்கு எதிராக மட்டுமல்ல. இப்போது உலகத்திலே எங்கெல்லாம் தீவிரவாத சம்பவம் நடக்கிறதோ ஏதோ ஒரு வகையிலே அதன் ஆணிவேர் பாகிஸ்தானிலே அகப்படுகிறது. பாருங்கள், 9/11 எத்தனை பெரிய சம்பவம் நடந்தது அமெரிக்காவிலே. அதன் முக்கிய குற்றவாளியான ஓசாமா பின் லாதேன், அவர் கடைசியில் எங்கே இருந்தார்? பாகிஸ்தானிலே தானே தஞ்சமடைந்தார். உலகம் அடையாளம் கண்டுவிட்டது. ஒரு வகையிலே தீவிரவாத இயல்பு, தீவிரவாத மனப்பான்மை, இது பாரதத்திற்கு மட்டுமல்ல, மொத்த உலகிற்கும் தீவிரவாத மையமாக ஆகிவிட்டது. நாங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு கூறி வந்திருக்கிறோம், இந்த பாதையால் யாருக்கு நன்மை ஏற்படக்கூடும்? நீங்கள் தீவிரவாத பாதையை விட்டொழியுங்கள். நாடு ஆதரிக்கும் தீவிரவாதம் நிறுத்தப்பட்டாக வேண்டும். நாடு சாரா தீவிரவாதிகளிடம் அனைத்தையும் விட்டுவிட்டீர்களா என்ன? அமைதியின் பொருட்டே நானே லாகூருக்கு சென்றேன். நான் பிரதம மந்திரி ஆன பிறகு என்னுடைய பதவியேற்பு விழாவிற்கு பாகிஸ்தானுக்கு சிறப்பு அழைப்பு விடுத்திருந்தேன். நல்ல தொடக்கமாகட்டும் என்று விரும்பினேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் நல்ல முயற்சியின் விளைவுகள் எதிர்மறையாகவே இருந்தன. அவர்களுக்கு நல்ல புத்தி ஏற்பட வேண்டும் என்றே விரும்புகிறோம். வளமும் அமைதியும் நிறைந்த பாதையிலே அவர்கள் பயணிக்க வேண்டும். அந்த நாட்டவரும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். அங்கிருப்போரும் கூட தங்கள் அன்றாட வாழ்க்கை இப்படி இருப்பதை, இப்படிப்பட்ட படுகொலைகள், தீவிரவாத சம்பவங்களை அவர்கள் விரும்பவில்லை. குழந்தைகள் இறக்கிறார்கள், தீவிரவாதிகள் முளைக்கிறார்கள், மக்களின் வாழ்க்கை நாசமாகிறது. பாகிஸ்தானோட நல்ல உறவை உருவாக்க நீங்க கடந்த காலத்துல பண்ண முயற்சிகள் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? மிக முக்கியமான விஷயம், உறவுகளை மேம்படுத்தும் வகையில் மிகப்பெரிய திருப்புமுனை என்று சொன்னால், பிரதமர் ஆனவுடனேயே என்னுடைய சபதமேற்பு விழாவிற்கு அழைப்பு விடுத்ததுதான். இது உள்ளபடியே மிகப்பெரிய சம்பவமாகும். பல பத்தாண்டுகளுக்கு பிறகு இது நடந்தது. என்னிடம் 2013 யாரெல்லாம் என்னிடம் விழா இருப்பினார்களோ, மோடியின் அயலுறவுக்கு என்னாகும்? அவர்கள் அனைவரும் இதை கேள்விப்பட்ட போது, மோடி அவர்கள் சபதமேற்பு விழாவிற்கு சார்க் நாட்டு தலைவர்கள் அனைவரையும் அழைத்திருக்கிறார் என்றதும் திகைத்து போனார்கள். இந்த தீர்மானம், இந்த செயல்பாடு தொடர்பாக எங்களுடைய அந்நாளைய குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே எழுதியிருந்தார். அதிலே இந்த சம்பவம் குறித்து மிகச்சிறப்பாக வர்ணித்திருக்கிறார். உண்மையிலேயே பாரதத்தின் அயலுறவு கொள்கை மிகவும் தெளிவாக இருக்கின்றது, தன்னம்பிக்கை நிறைந்ததாக இருக்கின்றது. அது கண்கூடாக காணப்பட்டது. பாரதம் அமைதிக்காக கச்சை கட்டி கொண்டிருக்கின்றது. இது குறித்து செய்தி உலகமெங்கும் தெளிவாக தெரிவிக்கப்பட்டது. இருந்தும் விளைவு சுமூகமாக இருக்கவில்லை. இப்போ ஒரு சிம்பிள் கேள்வி கேட்கிறேன். யார் கிரிக்கெட் டீம் மிகச்சிறந்தது ஆனது?
இந்தியாவோடதா இல்ல பாகிஸ்தானோடதா? மைதானத்துல 2 அணிகளும் ஒரு போட்டியோட தான் எப்பவும் இருக்கிறாங்க. அது நீங்க சொன்ன புவிசார் பதட்டங்களை கூட உருவாக்குது. பாகிஸ்தான் இந்தியா நடுவுல ஒரு நல்ல உறவை உருவாக்குறதுல கிரிக்கெட், கால்பந்து உள்ளிட்ட விளையாட்டுகள் என்ன பங்கு வகிக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது விளையாட்டுக்கள் என்று பார்த்தோமானால் உலகமெங்கிலுமே சக்தியை அளிக்கும் பணியை செய்கின்றன. விட்டுக் கொடுக்கும் தகைமை அனைவரையும் இணைக்கும் பணியை ஆற்றுகின்றது. நான் விளையாட்டுகளுக்கு அவப்பெயர் ஏற்படுவதை விரும்பவில்லை. மனித வளர்ச்சியின் மிக முக்கியமான காரணியாக விளையாட்டுக்களை நான் கருதுகிறேன். விளையாட்டுக்களை நான் எப்போதுமே ஆதரித்து வந்திருக்கிறேன். அடுத்த விஷயம், யார் சிறப்பானவர் யார் இல்லை எனும்போது இதை விளையாட்டு திறனோடு தொடர்பு படுத்தினால் நான் ஒன்றும் வல்லுனர் அல்ல. வல்லுனர் யாரோ அவரால் மட்டுமே பதில் கூற முடியும். யாருடைய ஆட்டம் சிறப்பு, எந்த வீரருடைய ஆட்டம் சிறப்பு என்றெல்லாம். ஆனால் விளைவுகளின் மூலம் என்ன தெரிய வருகிறதென்றால், சில நாட்கள் முன்புதான் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே ஒரு ஆட்டம் நடைபெற்றது. அதிலே கிடைத்த விளைவுகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் யார் மேம்பட்ட அணி என்று. அது காட்டி கொடுத்துவிடும். ஆமா, நான் கிரேட்டஸ்ட் ரைவல்ரி இந்தியா வஸ் பாகிஸ்தான் என்ற தொடரை பார்த்திருக்கேன். அதுல சிறந்த வீரர்கள், சிறப்பான போட்டிகள் பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட போட்டியை பார்க்கறதே ஒரு அழகான விஷயம். நீங்க ஃபுட்பால் பத்தியும் பேசுனீங்க. இந்தியால ஃபுட்பாலும் ரொம்பவே பாப்புலர். இன்னொரு கடினமான கேள்வி, எல்லா காலத்திலும் மிகச்சிறந்த ஃபுட்பால் வீரர் யாரு? நம்ம கிட்ட மெஸ்ஸி, பெலே, மாரடோனா, கிறிஸ்டியானோ, ரொனால்டோ, ஜிடானேன்னு பலர் இருக்காங்க. இதுவரை விளையாடினதிலேயே மிகச்சிறந்த கால்பந்து வீரர் யார்? நீங்கள் சொல்வது சரிதான். அதாவது பாரதத்தின் பல இடங்களில் கால்பந்தாட்டம் சிறப்பாக விளையாடப்படுகிறது. மேலும் கால்பந்தாட்டத்தில் எங்களுடைய பெண்கள் அணியும் நன்றாக செயல்படுகிறது. ஆண்கள் அணியும் நன்கு விளையாடுகின்றார்கள். ஆனால் பழைய காலம் பற்றி பேசினோம் என்றால் 80கள் காலகட்டம் பற்றி, அப்போது மாரடோனாவின் பெயர் எப்போதுமே முன்னணி வகிக்கும். ஒருவேளை அவர் இந்த தலைமுறையினருக்கு ஒரு ஹீரோவாகவும் இருந்திருக்கலாம். இன்றைய தலைமுறையினர் பற்றி கேட்டீர்கள் என்று சொன்னால் மெஸ்ஸி என்று தான் சொல்வார்கள். ஆனால் எனக்கு சுவாரஸ்யமான சம்பவத்தை நீங்கள் கேட்டதால் பகிர்கிறேன். எங்கள் நாட்டிலே மத்திய பிரதேசம் என்று ஒரு மாநிலம் உண்டு, இந்தியாவின் மத்திய பாகத்திலே. அங்கே ஷஹடோல் என்று ஒரு மாவட்டம் உண்டு. அது முழுக்க பழங்குடியினர் பகுதி. நிறைய பழங்குடிகள் வசிக்கிறார்கள். அங்கே சுய உதவிக் குழுக்களை நடத்தும் பழங்குடி பெண்கள். அங்கே அவர்களோடு பேசி கொண்டிருந்தேன். எனக்கு சுய உதவிக் குழுக்களோடு பேசுவதில் அதிக நாட்டம் உண்டு. சந்திக்கச் சென்றேன். அங்கே நான் கவனித்தேன், அங்கே சில விளையாட்டுகளின் உடைகளை அணிந்து கொண்டு 80-100 இளைஞர்கள், குழந்தைகள், சற்று வளர்ந்த பையன்கள், இளைஞர்கள் என இருந்தார்கள். அவர்களிடம் நான் இயல்பாகச் சென்றேன். அட, எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது, நாங்கள் மினி பிரேசிலைச் சேர்ந்தவர்கள் என்றார்கள். இந்த மினி பிரேசில் என்றால் என்ன என்றேன். எங்களுடைய கிராமத்தை மினி பிரேசில் என்பார்கள் என்றார்கள். எப்படி மினி பிரேசில் என்பார்கள் என்றேன் நான். எங்களுடைய கிராமத்திலிருந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் 4 தலைமுறைகளாக மக்கள் கால்பந்தாட்டம் ஆடுவார்கள். சுமார் 80 தேசிய அளவிலான வீரர்கள் எங்கள் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். கிராமம் முழுவதும் கால்பந்தாட்டமே மூச்சாக கொண்டிருக்கிறது. அவர்கள் கூறினார்கள், எங்கள் கிராமத்தின் வருடாந்திர ஆட்டம் நடக்கும்போது 20,000-30,000 பேர்கள் அக்கம்பக்க கிராமங்களிலிருந்து வருவார்கள் என்றார்கள். ஆக பாரதத்திலே கால்பந்தாட்டம் தொடர்பாக இப்போது ஆர்வம் அதிகரித்திருக்கின்றது. இதை நான் நல்ல அறிகுறியாகவே காண்கிறேன். இது குழு உணர்வை நன்கு உருவாக்குகிறது. ஆமா, ஃபுட்பால் இந்தியாவை மட்டுமில்ல, உலகத்தையே ஒன்றிணைக்கிற சிறப்பான விளையாட்டுகள்ல ஒண்ணு. ஒரு விளையாட்டோட வலிமை என்னன்னு அது காட்டுது. சமீபத்துல நீங்க அமெரிக்காவுக்கு போனீங்க. டொனால்ட் ட்ரம்ப் கூட உங்களுக்கு இருக்கிற நட்பு புத்துயிர் பெற்றது. ஒரு நண்பரா, தலைவரா டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட உங்களுக்கு பிடிச்சது எது? நான் சம்பவங்களை விவரிக்க விரும்புகிறேன். அதை கொண்டு நான் எதை பற்றி பேச விரும்புகிறேன் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ள முடியும். இப்போது ஹூஸ்டனில் எங்களுடைய ஒரு நிகழ்ச்சி இருந்தது, ஹவுடி மோடி. நானும் குடியரசுத் தலைவர் ட்ரம்ப்பும் இருந்தோம். அரங்கு முழுவதுமாக நிரம்பி வழிந்திருந்தது. இத்தனை மனிதர்கள் இருப்பது என்பது அமெரிக்க வாழ்விலே மிகப்பெரிய நிகழ்ச்சி. விளையாட்டுகளில் என்னவோ இருக்கலாம்,
ஆனால் அரசியல் கூட்டத்தில் இத்தனை பேர் இருப்பது பெரிய விஷயம். இந்திய வம்சாவழியினர் வந்திருந்தார்கள். நாங்கள் இருவரும் உரையாற்றியிருந்தோம். அவர் கீழே அமர்ந்து கொண்டு என் உரையை கேட்டார். அவருடைய தாராள குணம் அது. அமெரிக்க குடியரசுத் தலைவர் மேடைக்கு கீழே அமர்ந்து கொண்டு என் உரையை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அது அவருடைய பெரிய மனது. நான் உரையாற்றிவிட்டு கீழே சென்றேன். நமக்கு நன்கு தெரியும் அமெரிக்காவின் பாதுகாப்பு எத்தனை பெரிய அளவில் இருக்கும் என்று, எத்தனை வகையான சோதனைகள் இருக்கும் என்றெல்லாம். நான் கீழே சென்று அவருக்கு நன்றி தெரிவித்து யதார்த்தமாக அவரிடம் சொன்னேன், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொன்னார். வாருங்கள், நாம் அரங்கத்தை ஒருமுறை சுற்றி வரலாமே, இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றால் கையசைத்து வணக்கம் சொல்லி வரலாமே என்று சொன்னேன். அமெரிக்காவிலே இது சாத்தியமே கிடையாது. ஆயிரக்கணக்கானோர் மத்தியிலே அமெரிக்க குடியரசுத் தலைவர் செல்வது என்பது. ஒரு கணம் கூட தாமதிக்காமல் என்னோடு வரத் தொடங்கினார். கூட்டத்திலே அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைப்பு மொத்தமாக திகைத்து திக்குமுக்காடி போனது. அது இந்த நபரிடம் தைரியம் இருக்கிறது என்பது என்னை தொட்டது. இவர் முடிவுகளை தாமே எடுக்கிறார். மேலும் அடுத்து மோடி மீது அவருக்கு நம்பிக்கை இருக்கின்றது. மோடி கூட்டிக் கொண்டு சென்றார் என்றால் செல்வோம் என்று. இந்த பரஸ்பர நம்பிக்கை உணர்வு, இந்த இத்தனை பலமான உணர்வை அன்றுதான் நான் கவனித்தேன். நான் குடியரசுத் தலைவர் ட்ரம்பினை அன்றுதான் உணர்ந்து கொண்டேன். பாதுகாப்பு குழுவினரை கலந்து பேசாமல் கூட்டத்திலே செல்வதென்பது, அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படும். அவர் மீது தேர்தல் பிரச்சாரத்தின் போது சுடப்பட்ட போது, அப்போது எனக்கு குடியரசுத் தலைவர் ட்ரம்ப் ஒன்றாகவே தென்பட்டார். அந்த அரங்கிலே என் கையை பிடித்து கொண்டு பயணித்த ட்ரம்ப் குண்டடிப்பட்ட பிறகும் கூட அமெரிக்காவுக்காக வாழ்தல், அமெரிக்காவுக்காகவே வாழ்க்கை, இந்த அவருடைய மன உறுதி, தேசத்திற்கே முதன்மை அளிப்பவன் நான். அவரோ அமெரிக்காவுக்கு முதன்மை என்பவர், நான் பாரதத்திற்கு முதன்மை என்பவன். எங்கள் இணை அமோகமாக இணைகிறது. இந்த விஷயங்கள் தான் மனதை தொடுவன. என் கருத்து என்னவென்றால், பெரும்பாலும் உலகத்திலே அரசியல் தலைவர்களை பற்றி ஊடகங்களில் வெளியாகும் தகவல்களால் அனைவரும் பரஸ்பரம் இவற்றின் அடிப்படையிலேயே அளவீடு செய்கிறார்கள். ஒருவருக்கொருவர் கலந்து பேசி உரையாடி ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்வதே இல்லை. மூன்றாம் அவர்களின் இடையீடுகளும் அழுத்தத்துக்கான மேலும் ஒரு காரணம். நான் முதன்முறையாக வெள்ளை மாளிகைக்கு சென்றபோது, அப்போது குடியரசுத் தலைவர் ட்ரம்ப் குறித்து ஊடகங்களில் வெளியான பல விஷயங்கள் முதன்முறையாக வந்திருந்தார். உலகம் சற்று வித்தியாசமாகவே அவரை கவனித்தது. எனக்கும் பல வகையாக தெரிவிக்கப்பட்டது. நான் வெள்ளை மாளிகைக்கு சென்றபோது முதல் நிமிடத்திலேயே அவர் புரோட்டோகாலின் அனைத்து சுவர்களையும் தகர்த்து விட்டார். மொத்த வெள்ளை மாளிகையையும் சுற்றி காட்ட அவரே வந்தார். என்னோடு எனக்கு காட்டிக் கொண்டிருந்த போது அவர் கைகளில் எந்த காகிதமும் இல்லை என்பதை கவனித்தேன். துண்டு சீட்டு ஏதும் இல்லை. சொல்பவர்கள் யாரும் கிடையாது. எனக்கு விளக்கினார். ஆப்ரஹாம் லிங்கன் இங்கே வசித்தார். இந்த தாழ்வாரம் ஏன் இத்தனை நீளமாக இருக்கிறது? இந்த மேஜையில் எந்த குடியரசுத் தலைவர் கையெழுத்து இட்டார்? தேதி வாரியாக சொன்னார் அவர். எனக்குள் அது பெரிய பதிவை ஏற்படுத்தியது. இந்த அமைப்பை எந்த அளவுக்கு கௌரவிக்கிறார் என்று, எந்த அளவுக்கு அமெரிக்க வரலாற்றோடு அவருக்கு ஈடுபாடு இருந்தது என்பது தெரிந்தது. எத்தனை மரியாதை இருந்தது அதை உணர்ந்தேன். திறந்த மனத்தோடு நிறைய விஷயங்களை பற்றி பேசினார். என்னுடைய முதல் சந்திப்பின் அனுபவம் அது. நான் மேலும் கவனித்தேன், அவர் அப்போது முதல் முறைக்கு பிறகு அந்த தேர்தலில் பைடன் வெற்றி பெற்றார். இது 4 ஆண்டு காலம். எங்கள் இருவரையும் தெரிந்தவர்கள் யாராவது அவரை சந்தித்தால் இந்த 4 ஆண்டுகளிலே குறைந்தது 50 முறையாவது அவர் கூறியிருப்பார், மோடி என் நண்பர் என்று. நான் விசாரித்ததாக சொல்லுங்கள். பொதுவாக இது மிக குறைவாக இருக்கும். நாங்கள் ஒரு வகையில் நேரடியாக சந்தித்துக் கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எங்களுக்கு இடையிலான நேரடி மறைமுக உரையாடல்கள் அல்லது நெருக்கம் அல்லது நம்பிக்கை இது சிதையாமல் இருந்தது.
ட்ரம்ப் சொன்னாரு, நீங்க அவரை விட கடினமான மிக சிறந்த பேச்சாளர்னு. உங்களோட சமீபத்திய பயணம் அப்பதான் இதை அவர் சொன்னாரு. ஒரு பேச்சுவார்த்தை நடத்துபவராக ட்ரம்பை எப்படி பாக்குறீங்க? நீங்க சிறந்த பேச்சாளர்னு ட்ரம்ப் சொல்றது பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி நான் ஏதும் சொல்ல இயலாது. ஏனென்றால் இது அவருடைய தாராள குணம். என்னை போன்ற ஒருவரை பற்றி வயதிலும் அவரை விட இளையவன் என்னை பொதுவாக பாராட்டி இருக்கின்றார். பல்வேறு விஷயங்கள் குறித்து பாராட்டுகிறார். ஆனால் ஒரு விஷயம் சரியே, என்னுடைய தேசத்தின் நலன்களையே முதன்மையாக கருதுகிறேன். அந்த வகையிலே பாரதத்தின் நலன்களை முன்வைப்பதை அனைத்து மேடைகளிலும் செய்கிறேன். யாருக்கும் கெடுதல் செய்ய நான் முன்வைப்பதில்லை, ஆக்கப்பூர்வமாக முன்வைக்கின்றேன். யாருக்கும் தவறாக கூடப்படுவதில்லை. ஆனால் என்னுடைய விண்ணப்பத்தை அனைவரும் அறிவார்கள். மோதி இருந்தால் இதை விண்ணப்பிப்பார் என்று. இந்த வேலையைத்தானே என் நாட்டவர்கள் எனக்கு அளித்திருக்கிறார்கள். என் தேசம்தான் எனக்கு எஜமானன். நான் அவர்களின் விருப்பங்களைத்தானே நிறைவேற்றுவேன். நீங்க அமெரிக்கா போயிருந்தப்போ எலான் மஸ்க், ஜேடி வான்ஸ், துளசி கப்பாட், விவேக் ராமசாமின்னு நிறைய பேரை சந்திச்சு பேசுனீங்க. அந்த சந்திப்புகள்ல நடந்தது என்ன? அதில் உங்கள் மனசில் பதிந்த நினைவுகள் என்ன? அதாவது குடியரசுத் தலைவர் ட்ரம்பை அவருடைய முதல் ஆட்சியின் போதும் நான் சந்தித்திருக்கின்றேன். இரண்டாவது ஆட்சியின் போதும் பார்த்தேன். இந்த முறை முன்பை விட அதிகமாக அவர் தயாராக இருக்கிறார். என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி அவருடைய மனதினிலே படிகள், செயல் திட்டம் தெளிவாக இருக்கிறது. இந்த பின்புலத்தில் அவருடைய குழு உறுப்பினர்களை சந்தித்த போது மிகச் சிறப்பான குழுவை அவர் தெரிவு செய்திருப்பதாக கருதுகிறேன். இத்தனை சிறப்பான குழு எனும்போது குடியரசுத் தலைவர் ட்ரம்புடைய திட்டங்கள் என்னவோ அவற்றை அமல் செய்யும் வல்லமை படைத்த குழுவாக என் உரையாடல்களிலிருந்து புரிந்து கொண்டேன். யாரை சந்திக்க வேண்டியிருந்ததோ, அது துல்சிஜி ஆகட்டும், அல்லது விவேக்ஜி ஆகட்டும், அல்லது எலான் மஸ்க் ஆகட்டும், அது ஒரு வகை குடும்பச் சூழலாக இருந்தது. அனைவரும் தங்கள் குடும்பத்தாரோடு சந்திக்க வந்திருந்தார்கள். எனக்கு எலான் மஸ்குடன் அறிமுகம் உண்டு. நான் முதல்வராக இருந்த போதிலிருந்தே அவரை தெரியும். தன் குடும்பத்தாரோடு, குழந்தைகளோடு வந்திருந்த இந்த சூழல்தான் அங்கே இருந்தது. பல விஷயங்கள் குறித்து பேசினோம். விவாதங்கள் என்னவோ நடந்தன. இப்போது டோட்ஜ் என்று நடக்கிறது இல்லையா, அது சரியானதும் கூட என்னை பொறுத்தவரையிலே. எந்த வகையில் அவர் செய்கிறார்? எனக்கும் சந்தோஷமான விஷயம், 2014 அவர் வந்தார். என்னுடைய விருப்பமும் கூட என்னுடைய தேசத்திலே புகுந்திருக்கின்ற பழமையான நோய்கள், அதிலிருந்து தேசத்தை அந்த நோய்களிலிருந்து, தவறான பழக்கங்களிலிருந்து எத்தனை விரைவாக விடுவிக்க முடிவது ஒரு பக்கம். எடுத்துக்காட்டாக எங்கள் நாட்டிலே நானே கவனித்திருக்கிறேன். 2014 பிறகு எங்களை பற்றி இந்த உலகம் தழுவிய அளவுக்கு விவாதம் ஏதும் இல்லை, குடியரசுத் தலைவரின் டோட் செயல்பாட்டோடு ஒப்பீடு செய்யும் அளவுக்கு. ஆனால் நான் உதாரணம் கூறினால் எப்படி பணிகள் நடக்கின்றன என்பதன் புரிதல் ஏற்படலாம். நான் கவனித்த வரையிலே அரசாங்க திட்டங்களின் ஆதாயங்கள் இருக்கின்றதே, குறிப்பாக மக்கள் நலன் தொடர்பான பணிகள், இதனால் ஆதாயம் பெற்ற சில பேர் பிறப்பே எடுத்தது கிடையாது. ஆனால் போலி பெயர், கல்யாணமாகிறது, விதவைகளாகிறார்கள், ஓய்வூதியம் அளித்தல் தொடங்கி விடுகிறது, ஊனம் ஏற்பட்டு ஓய்வூதியம் கிடைத்து வருகிறது. நான் இதை நன்கு ஆராயத் தொடங்கிய போது நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீர்கள். 100 மில்லியன், அதாவது 10 கோடி பேர்கள், இப்படிப்பட்ட 10 கோடி போலி பெயர்கள், அவர்களை அமைப்பிலிருந்து வெளியேற்றினேன். மேலும் இதன் காரணமாக பணம் மிச்சமானது. நானும் நேரடியாக பணத்தை வங்கியில் போடுவதை தொடங்கினேன். டெல்லியிலிருந்து அளிக்கப்படும் பணம் நேரடியாக அவர்களின் வங்கி கணக்கை சென்று சேர வேண்டும். இவை காரணமாக என் தேசத்தின் சுமார் 3 லட்சம் கோடி ரூபாய்கள் மிச்சப்படுத்தப்பட்டு தவறான கைகளுக்கு சென்ற பணம் மிச்சமாகி இருக்கின்றது. நேரடி ஆதாய பரிமாற்றம் காரணமாக தொழில்நுட்பத்தை முழுமையாக நான் பயன்படுத்துகிறேன். இடைத்தரகர்கள் நீக்கப்பட்டார்கள். அரசாங்கத்திலே நாங்கள் பொருட்களை வாங்க ஜெம் தளத்தை தொழில்நுட்ப உதவியோடு உருவாக்கினோம். ஆக அரசாங்கத்துக்கும் வாங்குவதில் செலவும் நேரமும் மிச்சப்படுகிறது. போட்டித்தன்மை இருக்கிறது, நல்ல பொருட்கள் கிடைக்கின்றன, அரசாங்கத்தில் தகவிணக்கங்கள் அதிகம் இருக்கின்றன.
நாங்கள் 40,000 தகவணக்கங்களுக்கு முடிவு கட்டினோம். ஏராளமான பழைய சட்டங்கள் இருந்தன, அவசியமே இருக்கவில்லை. சுமார் 1500 சட்டங்களுக்கு முடிவு கட்டினோம். ஆக நானும் ஒரு வகையிலே அரசாங்கத்திலே இந்த மாதிரியான விஷயங்கள் ஆளுமை செலுத்தி வந்தன. இவற்றிலிருந்து விடுதலை அளித்தோம். இந்த விஷயங்கள் எல்லாம் அன்றாட பணிகளில் இவை பற்றி விவாதம் செய்வது இயல்பான ஒன்றாக இருக்கின்றது. நீங்களும் ஷி ஜின்பிங்கும் நண்பர்களா கருதப்படுறீங்க. சீனாவுடனான பேச்சுவார்த்தை மற்றும் ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை தொடரவும் சமீபத்திய பதட்டத்தை குறைக்கவும் அந்த நட்பை எப்படி மறுபடியும் உருவாக்க போறீங்க? அதாவது பாரதம் மற்றும் சீனாவுக்கிடையே தொடர்பு இது ஒன்றும் இன்று நேற்றல்ல. இரண்டுமே பழமையான கலாச்சாரங்கள், பழமையான நாகரீகங்கள். மேலும் நவீன உலகத்திலும் கூட இரண்டின் பங்குபணி இருக்கிறது. நீங்கள் பழைய பதிவுகளை பார்த்தீர்களானால் பல நூற்றாண்டுகளாக இரண்டும் ஒன்றிடமிருந்து மற்றது கற்று வந்திருக்கின்றன. இரண்டும் இணைந்து உலகத்தின் நன்மைக்காக பங்களிப்பு அளித்து வந்திருக்கின்றன. உலகின் பழைய பதிவுகளை பார்த்தால் புரியும். உலகத்தின் ஜிடிபியிலே அதன் 50% இந்த இரு நாடுகளுடையதாக இருந்தது. இத்தனை பெரிய பங்களிப்பு பாரதத்தினுடையதாக இருந்தது. மேலும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இத்தனை சக்தியுடைய தொடர்புகள் இருந்தன, இத்தனை ஆழமான கலாச்சார தொடர்புகள் இருந்தன. மேலும் முந்தைய நூற்றாண்டுகளில் இருவருக்கும் இடையே பிணக்குக்கான எந்த சான்றுகளும் இல்லை. எப்போதுமே ஒன்றிடமிருந்து மற்றது கற்பது, ஒன்றையொன்று அறிவது என்பதாகவே இருந்தது. மேலும் புத்தரின் தாக்கம் ஒரு காலத்தில் சீனாவில் நிறைய இருந்தது. இங்கிருந்து தான் அந்த சிந்தனை சென்றது. நாம் எதிர்காலத்திலும் கூட இந்த தொடர்புகளை பலப்படுத்தி வர வேண்டும், தொடர வேண்டும். இந்த மாதிரியான அண்டை நாடுகள் என்றால் ஏதோ வகையில் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தானே செய்யும். எப்போதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது இயல்பான ஒன்று, எப்போதும் கிடையாது, குடும்பத்தில் இருப்பது தானே. ஆனால் எங்களுடைய முயற்சி வேறுபாடுகள் என்னென்ன இருக்கிறதோ அவை பிணக்குகளாக ஆகக்கூடாது. இந்த நோக்கில் எங்கள் முயற்சி இருக்கிறது. இந்த வகையிலே தான் நாங்கள் மோதல்கள் அல்ல, பேச்சுவார்த்தை இதை தொடர அழுத்தமளிக்கிறோம். அந்த நிலையில்தான் ஒரு சீரான கூட்டுறவான உறவு, மேலும் இரு நாடுகளுக்கு இடையே சிறந்த நலன்களுக்காக இருக்கும். இது உண்மைதான். எங்களுடைய எல்லை விவாதம் தொடர்ந்து நடக்கிறது. 2020 எல்லையிலே நடந்த சம்பவங்கள், இதன் காரணமாக எங்களுக்கிடையே கணிசமான பிளவு ஏற்பட்டது. ஆனால் இப்போது குடியரசுத் தலைவர் ஜியை நான் சந்திக்க நேர்ந்தது. அதன் பிறகு எல்லையிலே இருந்த அழுத்தங்கள் இழக்கப்பட்டிருக்கின்றன. 2020க்கு முந்தைய நிலையை எட்ட பணியாற்றி வருகின்றோம். நாங்கள் இப்போது மெல்ல மெல்ல அந்த நம்பிக்கையும் அந்த உற்சாகமும் அந்த ஆர்வமும் மீட்டெடுக்கப்படும். இதற்கு சற்று காலமாகும். இடையே 5 ஆண்டுகள் இடைவெளி ஆகிவிட்டது. நாங்கள் ஒற்றுமையாக இருப்பது ஆதாயமானது மட்டுமல்ல, அதோடு உலகளாவிய நிலைத்தன்மை மற்றும் வளத்துக்கும் அவசியமானதும் கூட. 21ஆம் நூற்றாண்டு ஆசியாவின் நூற்றாண்டு எனும்போது நாங்கள் விரும்புவது பாரதம் சீனத்திற்கு இடையே உரசல்கள் எல்லாம் இயல்பானது தான். உரசல்கள் மோசமானவை அல்ல, அவை மோதல்களாக மாறக்கூடாது. உலக போர் சூழல் இருக்கிறதால உலகமே கவலையில இருக்கு. உக்ரைன் விஷயத்துல அமெரிக்கா சைனா இடையிலான மோதல், ஐரோப்பாவில் ரஷ்யாவின் அழுத்தம், இஸ்ரேலில் மத்திய கிழக்கு நாடுகளின் அழுத்தம். 21ஆம் நூற்றாண்டுல நாம எப்படி உலகப் போரை தவிர்க்கிறது? மோதல் போக்கையும் சண்டைகளையும் எப்படி தவிர்க்கிறது? அதாவது கோவிட் பெருந்தொற்று நாம் அனைவரின் வரம்புகளை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது. நாம் எத்தனைதான் நம்மை பலமான தேசம் என்று நினைத்து கொண்டாலும், வளர்ச்சி அடைந்தவர்களாக நினைத்து கொண்டாலும், விஞ்ஞான வளர்ச்சி அடைந்தவர்களாக கருதினாலும், எதுவாக இருந்தாலும் அவரவர் நினைப்புக்கு ஏற்ப. ஆனால் கோவிட் காலத்தில் நாம் அனைவரும் தரையிறக்கப்பட்டோம். உலகின் அனைத்து தேசங்களும்
அப்போது உலகம் இதிலிருந்து கற்கும் என்று தோன்றியது. நாம் ஒரு புதிய உலக வரிசை நோக்கிச் செல்வோம் என்று நினைத்தோம். அதாவது 2ஆம் உலகப் போருக்குப் பிறகு ஒரு உலக வரிசை உருவானது. அப்படி கோவிடுக்கு பிறகும் ஏற்படும் என்று நினைத்தோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நிலைமை என்னவானதென்றால், அதாவது அமைதியை நோக்கிச் செல்வதற்கு பதிலாக உலகம் பிளவுபட்டது. நிச்சயமற்ற ஒரு நிலைமை உருவானது. போர்கள் அதை மேலும் சிக்கலாக்கியது. என்ன நினைக்கிறேன் என்றால், நவீன யுத்தங்கள் வெறும் ஆதாரங்கள் அல்லது நாட்டங்களுக்காக மட்டுமல்ல. இன்று நான் பார்க்கும்போது இத்தனை பல வகையான மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. புறப்போர்கள் பற்றி விவாதிக்கப்பட்டாலும் அனைத்து துறைகளிலும் மோதல்கள் இருக்கின்றன. சர்வதேச அமைப்பு தோன்றியது. இது கிட்டத்தட்ட பொருத்தமற்றதாக ஆகிவிட்டது. சீர்திருத்தம் இல்லை. ஐநா போன்ற அமைப்புகள் தங்கள் பங்களிப்பை ஆற்ற முடியவில்லை. உலகத்திலே யாரெல்லாம் சட்டத்தை விதிகளை பொருட்படுத்தாமல் அனைத்தையும் செய்கிறார்கள், யாராலும் தடுக்க முடியவில்லை. இத்தகைய சூழ்நிலையிலே புத்திசாலித்தனம் என்னவென்றால், அனைவரும் மோதல்கள் பாதையை விடுத்து சமரச பாதையை கைக்கொள்ள வேண்டும். மேலும் வளர்ச்சி பாதையே சரியானது, விஸ்தாரிப்பு பாதை தவறானது. நான் முன்னரே கூறியது போல உலக நாடுகள் ஒன்றையொன்று சார்ந்துள்ளன, தொடர்புடையன. அனைவருக்கும் பரஸ்பர தேவை இருக்கிறது. தனியாக எதையும் சாதிக்க முடியாது. நான் கவனித்த வரையில் எத்தனையோ பல வகையான மேடைகளுக்கு நான் செல்ல வேண்டியிருந்தாலும் அதிலே அனைவரையும் கவலை அரித்தெடுக்கிறது மோதல் பற்றி. அதிலிருந்து விரைவாக விடுதலை கிடைக்க வேண்டும் என்று நம்புகின்றோம். நான் இதுல சிறந்தவன் இல்லை. நீங்கள் கடிகாரத்தை பார்க்கிறீர்கள். இல்ல, நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல பிரதமர் அவங்களே. நான் இதுல கைதேர்ந்தவன் இல்ல. சரி, உங்க வாழ்க்கையில உங்க வேலை எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கீங்க. இந்திய வரலாற்றுல ரொம்ப கடினமான நேரங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல ஒண்ணு 2002 நடந்த குஜராத் கலவரம். நவீன இந்தியாவோட வரலாற்றுல ரொம்ப சோதனையான காலங்கள் அதுவும் ஒண்ணு. குஜராத்தோட இந்து மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு நடுவுல கலவரம் ஏற்பட்டப்போ சுமார் 1000 பேர் இறந்து போனாங்க. அந்த பகுதியில இருந்த மத ரீதியான பதற்றத்தை அந்த கலவரம் காட்டுச்சு. அந்த நேரத்துல நீங்க குஜராத்தோட முதல்வரா இருந்தீங்க. திரும்பி பார்க்கும்போது அதுல இருந்து நீங்க என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க? நான் இதையும் சொல்லி ஆகணும். 2012லயும் 2022லயும் இந்த வழக்கை விசாரிச்ச இந்தியாவோட உச்ச நீதிமன்றம் குஜராத் வன்முறையில உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிடுச்சு. அந்த நேரத்துல நீங்க கற்றுக்கொண்ட விஷயங்களை பத்தி சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். என்ன புரிந்து கொள்ளுகிறேன் என்றால், முன்னரே நீங்கள் கூறியபடி இந்த விஷயத்தில் நான் வல்லுநர் இல்லை. நேர்காணலை நான் சரியாக செய்கிறேனா இல்லையா என்ற குழப்பம் உங்களிடம் ஏற்பட்டது. எனக்கு என்ன படுகிறது என்றால், நீங்கள் கணிசமாக பாடுபட்டிருக்கிறீர்கள், கணிசமாக ஆய்வு செய்திருக்கிறீர்கள், மேலும் அனைத்தையும் நுணுகி பார்க்க முயற்சி செய்திருக்கின்றீர்கள். இது உங்களுக்கு ஒரு கடினமான வேலை என்று நான் கண்டிப்பாக கருதவில்லை. நீங்கள் எத்தனையோ பாட்காஸ்ட் செய்திருக்கிறீர்கள். நான் நம்புகிறேன் நீங்கள் தொடர்ந்து நல்லபடியாக செயல்படுகிறீர்கள் என்று. மேலும் நீங்கள் மோடியிடம் வினா எழுப்புவதற்கு பதிலாக நீங்கள் பாரதத்தின் சூழ்நிலையை புரிந்து கொள்ள முயல்கிறீர்கள் என்று நான் உணர்கிறேன். அந்த வகையில் நான் கருதுகிறேன், சத்தியத்தை தெரிந்து கொள்ளும் உங்கள் முயற்சியில் நேர்மை புலப்படுகின்றது. இந்த உங்களுடைய முயற்சிக்காக நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அந்த பழைய விஷயங்கள் குறித்து நீங்கள் கேட்டீர்களே, ஆனால் நீங்கள் 2002 அந்த குஜராத்தின் கலவரங்கள், அதன் முந்தைய நாட்கள் பற்றிய ஒரு 12-15 ஆண்டுகள் பற்றிய காட்சியை உங்கள் முன்வைக்க விரும்புகின்றேன். அப்போது உங்களால் கணிக்க முடியும் அப்போது என்ன நிலை இருந்ததென்று. இப்போது
டிசம்பர் 24, 1999. அதாவது 3 ஆண்டுகள் முந்தைய விஷயம். காட்மண்டுவிலிருந்து தில்லிக்கு வந்து கொண்டிருந்த விமானம். அதனை கடத்தி ஆப்கானிஸ்தானின் கந்தஹாருக்கு கொண்டு சென்று விட்டார்கள். பாரதத்தின் பல நூறு பயணிகளை பிணையாக பிடித்தார்கள். பாரதம் முழுக்கவும் பெரும் புயல் வீசியது. வாழ்வா சாவா பிரச்சனை. அடுத்து 2000ஆவது ஆண்டிலே தில்லியின் செங்கோட்டையில் தீவிரவாத தாக்குதல். மேலும் ஒரு புதிய புயல் இதோடு இணைந்து கொண்டது. 11 செப்டம்பர் 2001 அமெரிக்காவின் இரட்டை கோபுரம் மீது மிகப்பெரிய தாக்குதல் தொடுக்கப்பட்டது. இது மீண்டும் ஒரு முறை உலகத்தை கவலையில் ஆழ்த்தியது. ஏனென்றால் இவை அனைத்தையும் செய்தவர்கள் ஒரே வகைப்பட்டவர்கள்தாம். அக்டோபர் 2001 ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் தீவிரவாத தாக்குதல். 13 டிசம்பர் 2001 பாரத பாராளுமன்றத்தின் மீது தாக்குதல். அதாவது அந்த காலகட்டத்திலே 7-8 மாதங்களில் நடந்த சம்பவங்கள் உலகளாவிய அளவில் நடந்த சம்பவங்கள். தீவிரவாத தாக்குதல்கள், பாதகங்கள், அப்பாவி மக்களின் படுகொலை சம்பவங்கள். அப்போது பார்த்தால் ஒரு வகையிலே அமைதியற்ற நிலை. ஒரு தீப்பொறி போதுமானது. அந்த சூழல் உருவாக்கிவிட்டது. இந்த சமயத்திலே திடீரென்று அக்டோபர் 7, 2001 எனக்கு முதல்வராகும் பொறுப்பு திடீரென்று என்னிடத்திலே அளிக்கப்பட்டது. என்னுடைய மிகப்பெரிய பொறுப்பு என்னவென்றால், குஜராத்திலே நிலநடுக்கம் அப்போது ஏற்பட்டிருந்தது. அந்த நிலநடுக்கத்திற்கு பிறகான புனர்வாழ்வு மிகப்பெரிய பணி. கடந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய நிலநடுக்கம். ஆயிரக்கணக்கானோர் இறந்து போனார்கள். ஆக இந்த பணியை செய்ய முதல்வர் என்ற பொறுப்பு எனக்கு அளிக்கப்பட்டிருந்தது. மிக மகத்துவமான பணி. நான் சபதமேற்ற மறுகணமே இந்த பணியில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன். நான் எப்படிப்பட்ட நபர் என்றால், எப்போதுமே அரசோடு எனக்கு தொடர்பு இருந்ததே கிடையாது. நான் அரசாங்கத்தில் இருந்ததே இல்லை. அரசாங்கம் என்றால் என்ன என்பது தெரியாது. நான் எம்எல்ஏவாக இருந்ததில்லை. நான் தேர்தலில் போட்டியிட்டதே இல்லை. வாழ்க்கையிலே முதன்முறையாக நான் தேர்தலிலே போட்டியிட வந்தது. நான் பிப்ரவரி 24, 2002 நான் முதன்முறையாக எம்எல்ஏ ஆனேன். ஒரு தேர்தல் நடந்தது, மக்கள் பிரதிநிதி ஆனேன். மேலும் நான் முதன்முறையாக 24ஆம் தேதியன்று அல்லது 25ஆம் தேதியன்று அல்லது 26ஆம் தேதியன்று குஜராத் சட்டப்பேரவையிலே கால் ஊன்றினேன். பிப்ரவரி 27, 2002 சட்டப்பேரவையிலே பட்ஜெட் கூட்டத்தொடர். நான் அவையிலே அமர்ந்திருந்தேன். அதே நாளன்று, அதாவது எனக்கு எம்எல்ஏ ஆகி 3 நாட்கள் ஆகியிருந்தன. அப்போது கோத்ரா சம்பவம் நடந்தது. பயங்கரமான சம்பவம் அது. மக்கள் உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள். நீங்களே கற்பனை செய்யுங்கள். கந்தஹார் விமான கடத்தலாகட்டும், பாராளுமன்றம் மீதான தாக்குதலாகட்டும், அல்லது 9/11 சம்பவமாகட்டும், இந்த சம்பவங்கள் அனைத்தின் பின்புலம், அதோடு இத்தனை அதிக எண்ணிக்கையில் மக்கள் இறப்பது, உயிரோடு எரிக்கப்படுவது, நிலைமை என்னவாக இருந்திருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். எதுவும் நடக்கக்கூடாது என்றுதான் நாமும் விரும்புகிறோம். யாருமே விரும்புவார்கள். அமைதியே நிலவ வேண்டும். அடுத்து பெரிய கலவரங்கள் மூண்டதாக ஒரு மாயத் தோற்றம் பரப்பப்பட்டது. நீங்கள் 2002க்கு முந்தைய தரவுகளை பார்த்தீர்களானால் தெரிய வரும், குஜராத்திலே எத்தனை கலவரங்கள் நடந்தன என்று. எப்போதும் ஏதாவது ஓரிடத்தில் ஊரடங்கு இருந்து கொண்டே இருக்கும். காற்றாடி விடும்போது மத கலவரங்கள், சைக்கிள் மோதிக்கொண்டு மத கலவரங்கள் மூண்டிருக்கின்றன. 2002க்கு முன்பாக குஜராத்திலே 250க்கும் அதிகமான பெரிய கலவரங்களே நடந்திருக்கிறது. மேலும் 1969 நடந்த கலவரம், அது சுமார் 6 மாதங்கள் வரை நீடித்தது. அப்போது நாங்கள் உலக படத்தில் எங்குமே இருக்கவே இல்லை. அந்த காலம் பற்றி கூறுகிறேன். மேலும் இத்தனை பெரிய சம்பவத்துக்கு இது வடிகாலாக ஆகிப்போனது. இதனால் வன்முறை வெடித்தது. ஆனால் நீதிமன்றம் அதை மிகவும் நுணுகி ஆராய்ந்தது, அலசி பார்த்தது. அப்போது எங்களின் எதிர்த்தரப்பினர் ஆட்சியில் இருந்தார்கள்.
எங்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகளை சுமத்தி தண்டனை கிடைப்பதை விரும்பினார்கள். அவர்களுடைய அயராத முயற்சிகளைத் தாண்டி நீதிமன்றங்கள் அதை முழுமையாக ஆராய்ந்து அலசினார்கள், இருமுறை செய்தார்கள். தீர்ப்பு தெளிவுபடுத்தியது. யாரெல்லாம் குற்றம் செய்தார்களோ அவர்களுக்கு நீதிமன்றங்கள் தண்டனைகள் வழங்கின. ஆனால் மிகப்பெரிய விஷயம், எந்த குஜராத்திலே ஓராண்டிலே ஆங்காங்கு கலவரங்கள் நடந்து வரும். 2002க்கு பிறகு இன்று 2025, குஜராத்திலே 20-25 ஆண்டுகளாக எந்த பெரிய கலவரமும் நடக்கவில்லை. முழுமையான அமைதி நிலவுகின்றது. எங்கள் முயற்சி என்னவாக இருந்ததென்றால், நாங்கள் வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபடுவதில்லை. நாங்கள் அனைவருடன் அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவரின் நம்பிக்கை, அனைவரின் முயற்சி, இந்த மந்திரத்தின் துணையோடு பயணிக்கின்றோம். திருப்திப்படுத்தும் அரசியலிலிருந்து பேரார்வ அரசியலை நோக்கிச் செல்கின்றோம். இதன் காரணமாக யார் என்ன செய்ய விரும்புகிறார்களோ அவர்கள் எங்களோடு இணைகிறார்கள். நல்ல வகையிலே குஜராத் வளர்ந்த மாநிலமாக ஆக வேண்டும். இந்த திசையில் தொடர்ந்து நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். இப்போது வளர்ந்த பாரதம் நோக்கிய பயணத்தில் குஜராத் தன் பங்களிப்பை அளித்து வருகின்றது.